பல தரம் அலுவலகங்கள் பிக்னி ஏஜென்ட் காலையெல்லாம் கேட்டுனாங்க, இதுவரைக்கும் கூட்டி தரையில. இப்போ எங்களுக்கு எரிபொருள் விலை கூடின காரணத்தால் எங்களால் ஒன்றுமே செய்யலாம் நிலைமையில தான் இன்றைக்கு ஓடாமல் இவ்வளவு ஆட்டோம் வந்து இதில் நிற்கிது யாழ்ப்பாணத்தில். தயவு செய்து இந்த ரேட்டை அதிகரிச்சுட்டாங்கோ. எங்களோட குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை இதில் இருக்கிற டிரைவர்ஸ்மார் அனைவரு குடும்பத்துக்கும் இது வந்து பெரிய வரப்பிரசாதமாக. வணக்கம் உறவுகளே, நான் பிரசன்னா. இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் க்ளோக் டவருக்கு கிட்ட தான் நிற்கிறேன். நின்னத்துக்காண்டி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் வந்து விலை கூட்டிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பிக்னி ரேட்டையும் கூட்ட சொல்லி ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் ஒன்று செஞ்சு கொண்டிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எத்தனை ஆட்டோ நிற்கணும் வந்து பாருங்கள். இப்படி பெட்ரோலை விலையை கூட்டிகிட்டு ரேட்டை பிக்னியில் அந்த ரேட்டுக்கு ஓடையிலாது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். வாங்க. லைவ்ல ஓடுவோம். இவ்வளோ ஆட்டோவும் இன்றைக்கு ஓடையில் ஏன்னா ரேட்டுக்கு அந்த பிரச்சனையால் ஓடாமல் நிற்கிது. ஏன்னா அந்த ரேட்டுக்கு ஓடையில் ஆகாது, கஷ்டம் தானே. இவ்வளோ பேரும் இன்றைக்கி ஓடாமல் நிற்கிறாங்க. ஏன்னாண்டா அந்த ரேட்டுக்கு ஓடையிலான்னு கட்டுப்படியான்னு சொல்லி இன்றைக்கி ஓடாமல் நிற்கிறாங்க. இவ்வளோ ஆட்டோ இன்றைக்கி ஓடாமல் நிற்கிது. என்ன ஆட்டோ வந்து கொண்டு இருக்குது. என்ன வந்து அடிச்சடிச்சு கூப்பிட்டு கொண்டிருக்காங்க. வந்து கொண்டிருக்கு ஆட்டோ. என்னண்ணா வந்திருக்கிறோம். அவ்வளோ டிரைவர்ஸ் மேரும் நீங்க பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஆட்டோ நிற்கிறதுன்னு தெரியும். அவ்வளோ டிரைவர்ஸ் மேரும் இவ்வளோ காலமும் ஏதோ சமாளிச்சு தான் ஓடிக்கொண்டு வருவாங்க. சரியான ரேட் குறைவு, சரியான பூரா ரிட்டர்ன் கிடைக்காது. கடுமையான ஒரு உழைப்பு பெட்ரோலை செலவழித்து அவங்களோட உடம்பின் இதை பாராமல் இரவு பகலாக ஓடியும் அவங்களுக்கு எவ்வளோ மிச்சம் பாறையில் இருந்தும் குடும்பத்துக்காக உழைச்சி கொண்டு வந்தவன். இப்போ என்னென்று வந்து சொன்னால் திடீரென்று வந்து பெட்ரோல் விலை வந்து 35% உயர்ந்திருக்கு. இந்த 35% உயர்ந்தபடியால் நாங்கள் இனியும் இந்த ரேட்டுக்கு ஓடையிலான ஒரு கட்டத்துக்கு வந்து தான் இவ்வளோ பேரும் இந்த இடத்த வந்து கூடி எங்களோட ஆப்பிள் அதையும் ஓஃப்லைன் போட்டு நிற்கிறோம். இந்த ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பேரும் நிரந்தரமாக செய்கிறாங்க. இதில் பார்ட் டைமாக ஓடுறாங்கலாம் இப்போ ஓடினவன் நினைக்கிறேன். நிரந்தரமாக ஓடுறவன் அவ்வளோ பேரும் இதில் வந்து நிற்கிறான். நிரந்தர தொழில், எங்களுக்கு நிரந்தர தொழில் ஆட்டோ தொழிலாக நான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த டிரைவர்ஸ் மேல் 3 பேரும் வந்துட்டாங்க. அப்போ இந்த ரேட் வந்து எங்களுக்கு ஏற்கனவே சரியான குறைவாக இருந்தது. இது இப்போதைய நிலைமையில 35% கூடினபடியா எங்களுக்கு அதே மாதிரி 35% இந்த பிக்னி ரேட் வந்து அதிகரிக்கணும், கட்டாயம் அதிகரிக்கணும். இல்லைன்னா நாங்கள் இதை தொடர்ந்து செய்யலாத நிலைமையில இருக்கிறோம். எங்களுக்கு தயவு செய்து நாங்கள் தாழ்மையாக கேட்கிறோம். நாங்கள் பிக்னிக்கும் கொமிஷன் கொடுக்குறோம். எங்களோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக ஓடுறோம். இந்த நேரங்காலம் பாராமல் வித்திர முடிச்சு ஓடுறோம். தயவு செய்து இந்த ரேட் எங்களுக்கு உடனடியாக கூட்டி தருவோம். ஏன்னு சொன்னால் நாங்களுக்கு காலம் தாழ்த்தினா இது வந்து எங்களுக்கு செல்லுபடி ஆகுது. ஏன்னா எங்களுக்கு சரியான அனுபவம். நாங்கள் 2-3 வருஷமா ஓடுறோம். பிக்மி ஏற்கனவே இருந்த ரேட்டை 100 ரூபா இருந்த ரேட்டை இப்போ 70 ரூபா 65 ரூபா வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். எங்களுக்கு பழைய ரேட்ல இருந்தால் கூட நாங்கள் இவ்வளோத்துக்கு சட்டை பிடிக்க மாட்டோம், இவ்வளோத்துக்கு இவ்வளோ பேர் செக் பண்ணிக்க மாட்டோம், இவ்வளோத்துக்கு ஆஃப்லைன் போட்டுக்க மாட்டோம். இப்போ இருக்கிற நிலைமையில எந்த ஒரு டிரைவரும் ஓடையில்லாத நிலைமை. 400 ரூபா பெட்ரோலால யாரும் ஓடையில்லாத நிலைமையில இருக்கிறோம். அவங்க 7ஆவது கட்டத்தில் இன்றைக்கு இப்படி 9 மணிலேருந்து முழு டிரைவர்ஸ் நேரம் இப்போ 12 தாண்டு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இதெல்லாம் காவல் நிற்கிறாங்க. நாங்கள் ஓட மாட்டோம்னு சொல்லி வந்து ஒருமித்து வந்து நிற்கலாம். இது இந்த ஒருமித்து வந்து இந்த டிரைவர்ஸ் மேர் இவ்வளவு டைமை செலவழித்து இவ்வளவு நேரத்தில் இருந்து வாதாடி கேட்கறது என்னன்னா ரேட்டை கூட்டிட்டாங்கோ. இதால் வந்து கஸ்டமர் வந்து எங்களுக்கு இந்த ரேட்டை பற்றி ஒருத்தரும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆறையில்லை. ஆனால் பிக்னி ரேட் ஒரு சராசரியான நீதியான ரேட் ஏற்கனவே இருந்தது. எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு கூட்டி தர வேண்டியது 25 28 ரூபா கிலோமீட்டருக்கு. 25 28 ரூபாய்க்கு மேலே கூட்ட வேண்டியிருக்கு. அந்த ரேட்டை
கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ரேட்டை கூட்டி தந்து இந்த நாங்கள் பிக்னி ஏஜென்ட் வேலையெல்லாம் கேட்டுனாங்க, இதுவரைக்கும் கூட்டி தரையில. இப்போ எங்களுக்கு எரிபொருள் விலை கூடின காரணத்தால் எங்களால் ஒன்றுமே செய்யலாம் நிலைமையில தான் இன்றைக்கு ஓடாமல் இவ்வளவு ஆட்டோ வந்து இதில் நிற்கிது யாழ்ப்பாணத்தில். தயவு செய்து இந்த ரேட்டை அதிகரிச்சுட்டாங்கோ எங்களோட குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை இதில் இருக்கிற டிரைவர்ஸ்மார் அனைவரு குடும்பத்துக்கும் இது வந்து பெரிய வரப்பு பிரசாதமாக அமையும். தயவு செய்து இந்த ரேட்டை கூட்டி தர்றதுக்கு பிக்மி நிறுவனம் இது ஒரு சரியான நடவடிக்கையாக உடனடியாக எடுக்கணும் மட்டும் கேட்டுக்கொள்ளும். மக்கள்கிட்ட வாழ்வாதார சுமை வந்து கூடி இருக்கு. இப்போ வாழ்வாதாரத்துக்கு வந்து எரிபொருள் ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்துலேயே. இப்போ எங்களுக்கு இதில் வந்து ரேட்டை கூட்டினாலும் எங்களுக்கு அடுத்த கட்டம் எங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கு அரிசியோ மாவோ சீனியோ இன்னும் எல்லாம் கூட போகுது. நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு இந்த ரேட்டை அதிகரித்து தந்தால் தான் அடுத்த பக்கத்தால் நாங்கள் எங்களோட குடும்பத்துக்குரிய வாழ்வாதாரத்தை பார்க்கலாம். முழு பொருட்களும் விலை கூட போகுது. அதுக்காக இதை கருத்து கொண்டு நிறுவனம் எங்களுக்கு சாதகமான பதிலை தரவும் மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் எங்களோட முழுமையான கோரிக்கையும். இன்றைக்கு நாங்கள் பெரிய அந்த ஆர்ப்பாட்டம் செய்தோ சத்தம் போட்டு கத்தியோ ஒன்றும் செய்யலை. எங்களால் முடிஞ்சது ஆட்டோ கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டு இவ்வளோ பேரும் அமைதியாக நிற்கிறோம். உங்களோட ஒரு பதிலுக்காக தயவு செய்து இது ஒரு நல்ல பதில் நாங்கோ எல்லாத்த சார்பாகவும் கேட்டுக்கொள்வோம்.